சார், சிவா கொலை பண்ற அளவுக்கு போயிட்டான் சார். தகுந்த ஆதாரம் வந்தா நடவடிக்கை எடுப்பீங்கல்ல? உங்க கண்ணுக்கு முன்னாடி ஆதாரம் இருக்கு, ஆக்ஷன் எடுங்க சார். உன்னோட எந்த அளவுக்கும் தேவையில்லை. யூ ஆர் டிஸ்மிஸ்ட். பாவண்டி, சிவாவை காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஹெல்மெட் தான் காரணம். அவனுக்கு எதிராக யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, அப்புறம் எப்படி அவனை டிஸ்மிஸ் பண்ண முடியும்? என்ன நடந்ததுன்னே தெரியலையே. ஹெல்மெட் சும்மா விடக்கூடாது. நல்ல வேலை சார், நீங்க வந்து என்ன காப்பாத்துனீங்க சார். இவன் என்ன ரூம்குள்ள அடைச்சு வச்சு தகாத முறையில நடந்துக்க ட்ரை பண்ண சார். உங்க கண்ணு முன்னாலே ஆதாரம் இருக்கு. நீங்க இவன் மேல நடவடிக்கை எடுக்கணும் சார். நான் எங்க வேணாலும் வந்து சாட்சி சொல்றேன். இந்த ஹெல்மெட் விஷயத்துல நீ தலையிட்டு வேண்டாம் சார். அவன் சொன்ன பொய்னால தானே உங்களை காலேஜை விட்டு வெளியே அனுப்பிச்சாங்க. அதனால அதே மாதிரி நானும் ஒரு பொய்யை சொல்லி அவனை காலேஜை விட்டு வெளியே அனுப்பிச்சேன். சரி சாந்தி, அவனை காலேஜை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிடுச்சு. இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சா? இந்த விஷயம் எல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சியா? என் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன காலேஜுக்கு போக வேணாம்னு சொல்லுவாரு. அதைத்தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். புரியலையா? நீங்க இல்லாத காலேஜுக்கு எனக்கு போக பிடிக்கல. ஏன் சாந்தி எனக்காக உன் படிப்பை கெடுத்துக்கிற? உன் எதிர்காலத்தை பத்தி நினைச்சியா? ஏன் பிரிச்சு பேசுறீங்க சிவா? நான் நம்ம எதிர்காலத்தை பத்தி தான் நினைக்கிறேன். சரி சரி, இனிமே நமக்கு தினமும் இந்த பீச் தான் காலேஜ். இங்க காதல் பாடம் படிப்போம். இங்க வாத்தியார் கிடையாது, அட்டெண்டன்ஸ் கிடையாது. ஆனா நீ தினமும் ஆப்சென்ட் ஆகாம வந்துடணும்.
சாந்தி, காலேஜ்ல இறங்க என்ன கார்ல அனுப்பிச்சா கடற்கரையில இறங்கிக்கிட்டு இருக்க. காத்து வாங்க போனேன்னு போய் சொல்ல வேணாம், எனக்கு எல்லாம் தெரியும். பட்டம் வாங்குவேன்னு உன்னை காலேஜுக்கு அனுப்பிச்சா யூ ஆர் டூ ஸ்மார்ட். பட்டம் வாங்காமையே எல்லா கலையிலையும் தேறிக்கிட்டு வர்றேன். சாந்தி, டெல் மீ, யார் அவன்? நீ குழந்தை மாதிரி, உனக்கு புரியல. காதலிக்கிறதுக்கு வசதி தேவையில்ல, ஓகே. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்த ஒரு வசதி தேவை. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா வாயம் இல்லைன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சி, ஒரு காதலியா இருந்து நீ அவனை பத்தி தெரிஞ்சுக்க விருப்பப்படாம இருக்கலாம், அது உன் வயசு, ஐ டோன்ட் பிளேம் இட். ஆனா உன் தகப்பன அவனை பத்தி எல்லாம் எனக்கு தெரிஞ்சாவணும், அது என் கடமை. அவனை நாளைக்கு என்ன ஃபேக்டரியில வந்து பார்க்க சொல்லு. கோ கோ. ஏய், என்னடா? சரி சரி, எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ உனக்கு தேவை தைரியம் தான். முதல்ல நாளைக்கு சிவாவை போய் உங்க அப்பா ஃபேக்டரியில பார்க்க சொல்லு. சிவா, நம்ம காதல் விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கா ஃபீல் பண்ற? எந்த அப்பாக்கள் எந்த காதலை ஏத்துக்கிட்டாங்க? சரி, உன் அப்பா என்ன சொன்னாரு? உங்களை உடனே ஃபேக்டரியில வந்து பார்க்க சொன்னாரு. இந்தாங்க விசிட்டிங் கார்டு. இன்டர்வியூவா? எங்க அப்பாவை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அவரு உங்களை வர சொன்னது. உன் அப்பா என்ன வர சொன்னதுக்கு எந்த அர்த்தம் வேணாலும் இருக்கலாம், ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒரே அர்த்தம் காதல் தான். அந்த காதல் நம்மளை வாழ வைக்கும். நீ தைரியமா இரு, நான் போய் பார்க்கறேன். ஹலோ, ஐயாவை பார்க்க சிவான்னு ஒருத்தர் வந்திருக்காரு. 1 மினிட் சார். உங்களை பார்க்க சிவானி யாரோ ஒருத்தர் வந்திருக்காரா? வர சொல்லு, வர சொல்லுங்க. It's really nice, gentlemen, having you here on business. As you know, I am known for my honesty and principles. I expect the same from you too, and wish you all success. Thank you. Thank you. Thank you. JK here. சார், நான் கோயம்புத்தூர் ஆபீஸ்ல இருந்து மேனேஜர் பேசுறேன். தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க. என்ன விஷயம்? லாபத்துல 10% போனஸ் வேணுமா? லாபத்துல 10%னா எவ்வளவு வரும்? 40 லட்சம் ரூபாய் வரும். சரி, 1 லட்சம் ரூபாவை தொழிலாளர் தலைவருக்கு போனஸா கொடுத்துட்டு காரியத்தை முடிக்க